கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 131 சங்கீதம் 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தருக்கு காக்கிறவங்க எல்லாரும் நினச்சவங்கன்னா திடமனதாக இருக்கணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அதனால் நீங்கள் வேதத்தில் பார்த்தோம்னா நிறைய பிள்ளைங்கள் நினச்சிருந்தாங்கன்னா கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. நிறைய பேர் ஆபிரகாம் பார்த்தாலும் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. யோசிப்பை பார்த்தாலும் கர்த்தருக்காக காத்திருந்தார். நிறைய பிள்ளைகளை ஏசாயாவில் கூட போட்டிருக்கோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறது புது பலன் அடைந்து கழுகுலை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அதில் கர்த்தருக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு புது பலன் ஆண்டவர் தருகிறாரு. ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் உங்களுக்கு சில காரியங்கள் வர வேண்டியதாக இருக்கலாம், வர வேண்டியது தாமதமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, காத்திருங்க, காத்திருக்கும் போது தேவனாய் கர்த்தர் நினைச்சு வர தருவார், அது ஆசீர்வாதமாக தருவார். அதனால் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய பலன் தருவார். நம்ம காத்திருக்கணும் எப்படின்னா, நம்ம காத்திருக்கும் போது ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஜெபம் பண்ண நம்மளுக்கு நினச்சது கிடச்சிட்டுனா உடனே கிடச்சிட்டுனா ஜெபம் பண்ணுறது கூட மறந்துடுவாங்க நிறைய பேர். அப்போ இசப்போ காத்திருக்க வைக்கிறதுனா ஒரு நோக்கம் உண்டு. அந்த காத்திருப்பை நினைக்கும் போதே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட நான் எடுத்தேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, வேத பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு சில நேரம் காத்திருக்க வைப்பார் ஆண்டவர். அவர் யாருங்கிறது அவர் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கும் ஆண்டு காத்திருக்க வைப்பார். அதாவது தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது தேவ ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ள என்னச்சியும் வரும். அதனால் ஒரு உடனே தந்தார்னா ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தெரியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. காத்திருக்கும் போது தான் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னங்கிறது தெரியும். அப்போ நிறைய காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த அப்படியே கேட்டுக்கிட்டு தேவனுடைய ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே ஆண்டவர் இறங்கி தந்துக்கிட்டே இருப்பார். வல்லமே நமக்குள்ளே நிச்சயம் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருக்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை காத்திருக்கிற வைக்கிறாரு. அது மாத்திரம் திடமனதாக இருங்க, அவர் உங்களுக்கு இருதயத்தெல்லாம் ஸ்திரப்படுத்துவார் அப்படிங்கிறாரு. அப்போ அதனால் தேவ பிள்ளைகளை யாரும் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் கிடைக்காதுங்கிற அந்த சூழ்நிலைக்கு வரைய மாட்டீங்க. என்கிட்ட அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்திக்கோங்க, தருவேன் அப்படிம்பார். ஆண்டவர் தருவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். எதையும் குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் காத்திருக்க பிள்ளைகள் திடமனதாக இருங்க, அவர் உங்களை இருதயத்தெல்லாம் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.